தயவு. சத்விசாரம் என்றால் என்ன? சத்விசாரம் செய்வது எப்படி? என்றும் உள்ள இயற்கை உண்மை என்கின்ற சத்துப்பொருளாகிய கடவுளை மனோசக்தியை கொண்டு இகலோக விசாரணையின்றி ஓர்மையோடு அகமுகமாக உட்செலுத்தி அக உண்மையை இடைவிடாது விசாரித்து அறிந்த அந்த மெய்ப்பொருளை சார்ந்து பின்னர் அங்கிருந்து நழுவி விடாமல் உள் நிலைத்து நிற்றலே சத்விசாரத்தின் பயனாகும். இதற்கு முதலில் உபாயமாக சத்திய ஞானிகள் அருளிய திருவருட்பா, திருவாசகம், திருமந்திரம், சுவாமி சரவானந்தா அவர்களின் திருவருட்பா தயவு விளக்க உரை நூல்களை தினமும் கற்றறிய வேண்டும். அன்பர்களின் அக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளல் நலம். பின்னர் நேரம் வாய்க்கும் போதெல்லாம் அடிக்கடி புருவமத்தியில் மனதை நாட்டி உள் கவனித்தல் அவசியம். பேருபதேசத்தில் வள்ளலார் குறிப்பிடும்போது, நீங்கள் இனி நான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து வாருங்கள் என்கின்றார். உண்மை அறிவு என்பது ஆன்ம அறிவு ஆகும். கடவுளை அறிய வேண்டுமென்றால் ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும், மன அறிவை கொண்டு அல்ல. வள்ளல் பெருமானார். அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே என்பது அருணகிரிநாதர் திருவாக்கு. தயாநிதி சுவாமி சரவானந்தவர்களுக்கு நன்றி.